நம்ம தொடர்ந்து அப்போஸ்தலருடைய நடபடிகளை தியானிச்சுட்டு வரோம். ஸோ போன வாரம் வந்து அப்போஸ்தலர் 4 - 11 பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம 1 - 11 ஆக்சுவலாக போன வாரம் 4 - 11 வசனம் வரை பார்க்கலான்னு இருந்தோம். அதில் 8வது வசனத்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த பேலன்ஸ் உள்ளதை கவர் பண்ணலாம். ஸோ இப்போ முன்னாடி முதல்ல இருந்தே வாசிச்சிடலாம். 1வது அதிகாரம் 1வது வசனத்துலேருந்து 11 வரை. தியப்பிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரமதத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களோடே கூடி வந்து அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஸோ இந்த அப்போஸ்தலனுடைய நடபடிகள் இது தியோப்பிலஸ், ஸோ அவருக்காக லூக்கா, மருத்துவராகிய லூக்கா எழுதின ஃபஸ்ட்டு இது வந்து லூக்கா எழுதின சுவிசேஷமும், 2வது வந்து அப்போஸ்தலனுடைய நடபடிகள்னு பார்க்குறோம். ஸோ இதில் இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமியில் வந்து அவர் ரட்சிப்பின் காரியங்களை முடித்துவிட்டு எல்லாத்தையும் அவருடைய சீஷர்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாருன்ற மாதிரி பார்க்காதபடிக்கு, ஸோ இந்த அப்போஸ்தலனுடைய நடபடிகள் அப்படின்றத ஒரு தேவ மனிதர் இப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோம். எப்படின்னா, ஸோ மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நடபடிகள்.
ஸோ அப்படி இதை பார்க்கணும். ஸோ அது எப்படி அவர் கிரியை செய்கிறார்? ஸோ உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தம்முடைய சீஷர்களை வைத்து கிரியை செய்கிறார். ஸோ ஸோ அவர் ஏன்னா இந்த இதில் வருதில்ல, ஸோ அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசமுக்கும் தொடங்கின எல்லாவற்றையும், ஸோ அந்த தொடங்கின, ஸோ அவர் தொடங்கின, ஸோ அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ இந்த சுவிசேஷத்தை யூதர்கள் இடத்துல கொண்டு வந்தார். ஸோ இப்போ அது உலகத்தின் கடைசி பரியந்தம் எல்லாருக்கும் இதை எப்படி கொண்டு போகிறார் அப்படின்றத ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கான வேர்சஸ் ஸோ 9 to 11 ஸோ இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதல், ஸோ த அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ இது வந்து லூக்கா 24 50 53. பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்தில் அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஸோ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காரியம் வந்து ஸோ அவர் வந்து இந்த மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ அதை வந்து யோவான் 17:1-6 வாசித்தா நம்மளுக்கு அது புரியும். யோவான் 17:1-6. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருளின யாவும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் ஓகே 5வது வரையும் போகிறோம். ஸோ உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஸோ இயேசு கிறிஸ்து அந்த ஸோ இன்னும் அநேகருடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஏதோ இயேசு கிறிஸ்து ஏதோ கிரியேஷன் அந்த மாதிரி பார்க்குறாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இல்லை. ஸோ உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஸோ தேவனிடத்தில் அவருக்கு இருந்த அந்த மகிமை, ஸோ அவர் தேவனாக இருந்தார். ஸோ கடவுளாக அவர் பார்க்கப்பட வேண்டியவர். ஸோ அந்த மகிமையை தரித்து கொள்ள ஸோ பரலோகத்திற்கு அவர் திரும்பவும் ஏறுகிறவராக இருக்கிறார்.
ஸோ தொடர்ந்து அவர் கிரியை செய்கிறார். ஸோ நம்ம போன வாரம் பார்த்தோம்ல. ஸோ அவர் பிரதான ஆசாரியனாக, ராஜாவாக, ஸோ தொடர்ந்து அவராலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். ஸோ அவர்கள் அந்த சான்டிஃபிகேஷன், அதாவது பரிசுத்தமாகுதலில் தொடர்ந்து முன்னேற அவர் கிரியை செய்கிறார் அப்படின்றத. ஸோ ஸோ இது இது ஏதோ ஃபிக்ஷன் அப்படிலாம் கிடையாதுல்ல. ஸோ எல்லா சில மதங்களிலும் உள்ள ஏதோ ஒரு கற்பனையான ஒரு சம்பவம் அப்படி இல்லை இது. ஸோ ஏன்னா அவர் 40 நாள் அளவும் அவர்களுடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி தம்மை உயிரோடு உள்ளவராக அவர்களுக்கு காண்பித்தார். ஸோ காண்பித்து, ஸோ அது ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல அவர் பரலோகத்திற்கு ஏறினார் அப்படின்ற அந்த இது வரும் பொழுது நம்ம அது எப்படி மகிமை உள்ளதாக ஸ்பெஷலாக இருக்கும்னா, அதுக்கு முன்னாடி அவர் கீழே இறங்கினார் என்றதை நம்ம பார்க்கும் பொழுது தான் அது அப்படி தெரியும். ஸோ எபேசியர் 4வது அதிகாரம் 8 to 10 வசனங்கள். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. இறங்கினவராலே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல வருதுல, ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. ஸோ இயேசு கிறிஸ்து, ஸோ அவர் இந்த இதுக்கு முன்னாடி வாசிச்சல யோவான் 17வது அதிகாரத்தில், ஸோ உலகத் தோட்டத்துக்கு முன்பதாகவே இருந்த அந்த மகிமையான தேவன் அதை விட்டு தாழ்விடங்களுக்கு, பூமியின் தாழ்விடங்களுக்கு இறங்கினார். ஸோ தம்மை தாழ்த்தினார். தேவனுக்கு சமமாக இருக்கிறதை விட்டு அவர் கீழே இறங்கினார். ஸோ அதை நாம் சில வசனங்களை நம்ம வாசிப்போம். ஸோ அதனுடைய டெப்த்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும்படிக்கு. ஸோ ஏன்னா கிறிஸ்துவினுடைய பாடுகள் சொல்லும் போது உடனே நம்ம சிலுவையை நோக்கி பார்த்துறோம். ஸோ ஆனால் அவர் அந்த மகிமையை விட்டு இறங்கினார்ல. ஸோ அதோடைய டெப்த்து என்னன்றத நம்ம வசனங்களில் பார்க்கலாம். ஸோ முதலாவது அவர் மனிதனாக பிறந்தார். யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது
பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிலிப்பியர் 2:6-7. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ மனித ரூபம் எடுத்து, ஸோ மனிதர்களுடைய நிலை, ஸோ கம்பேர் பண்ணுங்களேன். ஸோ ஒரு சின்ன வயசுலேருந்தே சில பேர் நல்லா ரிச்சாகவே வளர்ந்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்க திடீர்னு அதெல்லாம் இழந்துட்டு ஒரு சாதாரண பிஸ்னஸ் லாஸோ ஏதோ இழந்துட்டு வரும் பொழுது அவங்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? ஸோ ஆனால் அதெல்லாம் கூட அது அப்படி ரிச்சாக இருக்கிற அவங்களே ஒரு மனுஷன். ஸோ அவங்களுக்கும் அதுவும் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஆக்சுவலாக. ஸோ அந்த மனுஷ ரூபம் எடுத்து அவருக்கும் தலைவலி இருந்திருக்கும், உடம்பு வலி இருந்திருக்கும், உழைச்சி அவர் உழைக்கணும். ஸோ வேர்வை வந்திருக்கும். ஸோ எல்லாமே அவருக்கும் இருந்திருக்கும்ல. ஸோ ஸோ மனிதனாக, அதாவது தேவனுக்கு சமமாக இருந்து, தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருள் என்று எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். ஸோ எல்லாத்தையும் எம்டி பண்ணி ஸோ மனுஷனுடைய ரூபம் எடுத்து வந்தார். ஸோ பாடுகளை அனுபவித்தார். ஸோ 2வது பாயிண்டாக, ஸோ தொடர்ந்து சீனாய் மலையில், அந்த மலையில் அவர் இறங்கின பொழுது, ஸோ அது வேத பகுதியில் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்து தான் அந்த இடத்துல இருந்தார் அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ சீனாய் மலையில் மோசேயினிடத்தில் தரிசனமாகிற தேவன் அந்த மலையை அவர் அந்த இடத்துல வரும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் பயத்தில் இருந்தாங்களே. அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது நாங்கள் கேட்க மாட்டோம், நீங்கள் போங்க. ஸோ அந்த ஆண்டவர் அந்த கட்டளையை விட்டுருக்கார்ல, நீ எந்த விலங்காவது யாராக இருந்தாலும் சரி அந்த மலையை தொடக்கூடாது, தொட்டால் அவன் கொல்லப்பட வேண்டும். ஸோ அவர் அந்த மலையில் வரும்பொழுது அந்த அந்த மலையை அசைந்தது அப்படின்றத சொல்லப்படுது. ஸோ அப்படி இருக்கிற அவர் பூமியில் வரும் பொழுது அவரை அசால்ட்டாக எதிர்த்து பேசுகிறாங்க. ஸோ அவரிடத்துல இவனா, ஸோ இவனை தெரியாதா, ஸோ யோசேப்பின் மகன், ஸோ நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ. ஸோ இந்த சில வசனங்களை வாசிக்கலாம், ஏசாயாவில் வாசிக்கலாம். ஐம்பத்தி 3:3-5. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும்
பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஸோ மனுஷராலே அசட்டை பண்ணப்பட்டவராய். ஸோ பிலிப்பியர் சிலுவையில் அறையப்படுதல்ல. பிலிப்பியர் 2 8வது வசனம். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ சிலுவையில் இந்த ஏசாயா 53 நம்ம வாசிக்கிறோம்ல. ஸோ அவங்க அவங்க அவர் கன்னத்தில் அரைகிறாங்க, கொட்டுறாங்க. ஸோ அவருடைய வஸ்திரத்திற்கு சீட்டு போடுறாங்க. ஸோ ஆணைகளால் அரைகிறாங்க. ஸோ ஸோ அதில் பார்த்தபடி அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, இவன் தேவ தூஷணம் செய்தான். ஸோ தன்னை தானே தேவன் என்று அறிக்கையிட்டான். அப்படின்றது தான் அவங்களுடைய மெயினான ஃபோக்கஸ். ஸோ ஆனால் அவர் இந்த இதில் ஏசாயா 53 இப்போ வாசிச்சோம்ல. ஸோ தேவனால் அவர் வாதிக்கப்படுகிறார் என்று இவங்க எண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிடெம்டிவ் பிளான், அதாவது அந்த பிளான், ஸோ மனுஷர்களை மீட்கும்படியாக தேவனுடைய திட்டத்தை பற்றி துளியும் உணராதவர்களாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்கள. ஸோ இந்த இதில் நம்ம பார்க்க வேண்டியது, அந்த அவர் பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார், தாழ்த்தினார் தன்மை. ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ மரணம். ஸோ ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஸோ நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. ஸோ அந்த கொடூரமான அந்த பாடுகளை அனுபவித்து மரணித்தார். ஸோ ஈவன் தோ அவங்கள அந்த கெத்செமனேல அவரை பிடிக்க வரும்போது கூட, ஸோ பேதுருவிடத்தில் சொல்லுவார்ல, ஸோ நான் வேண்டிக் கொண்டேன்னா, ஸோ இந்த இடத்துல அந்த லேகியோன், ஸோ எத்தனையோ லேகியோன் கவுண்ட் தெரில, 18 12, ஓகே, அத்தனை லேகியோன் தேவ தூதர்களை அவர் அனுப்பி இதில், ஸோ ஈஸியாக என்னால் இதை தப்பிக்கவோ இல்லை இது பண்ணவோ என்னால் முடியும். ஆனால் ஸோ அவங்களுடைய கண்ணோட்டம் தேவன் என்னை கைவிட்டுட்டார், அல்லது தேவன் தேவனால தான் நான் வாதிக்கப்படுறேன். ஸோ இது தேவ தூஷணம் சொன்னதுனால, அதாவது தூஷணம் சொன்னதுனால இவனுக்கு இது கிடைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டம். ஆனால் அப்படி கிடையாது. ஸோ ஆனால் தேவன் கிறிஸ்து
மரணத்தை ஸ்வீகரித்தார். ஸோ அடக்கம் பண்ணப்பட்டார். ஸோ இப்போ தாழ்த்தப்படுறதையும் இப்போ மகிமைப்படுதலையும் நம்ம பார்க்கலாம். இதுவரையும் அவர் பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார், தம்மை தாமே தாழ்த்தினார். ஸோ மனிதனாக பிறந்தார், பாடுகளை அனுபவித்தார், சிலுவையில் அறையப்பட்டு மரணித்தார், ஸோ அடக்கம் பண்ணப்பட்டார். ஸோ இப்போ அந்த சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய், பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் காரியங்களை செய்தார். இப்பொழுது மகிமைப்படுகிறார், உயிர்த்தெழுகிறார் 3ஆம் நாள். ஸோ 1 கொரிந்தியர் 15 4வது சொன்னமா, அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஸோ 1 கொரிந்தியர் 15 4வது வசனம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. ஸோ ரோமர் 6வது அதிகாரம் 9. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். ஸோ அவர் வேத வாக்கியங்களின்படி மரித்து, ஸோ அந்த மரித்தல்ல நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையாகவும் பலியாகவும் தம்மை தாமே பலியாக செலுத்தி தேவனுடைய கோபாக்கனை முழுவதையும் அவர் மீது ஏற்றுக்கொண்டார். ஸோ மரித்தார், ஆனால் மறுபடியும் 3ஆம் நாளில் உயிரோடு இருக்கிறார், உயிரோடு எழுந்தார். ஸோ அதனால் அப்போஸ்தலர் நம்ம வாசித்தோம்ல, 40 நாள் அளவும் தம்மை உயிரோடு உள்ளவராக தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார் தம்மை. ஸோ பரமேறுதல், ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம வாசித்தோம்ல, அப்போஸ்தலர் 1:9 11 வாசித்தோம். ஸோ அதில் 9வது வசனத்தை வட்டி வாசிக்கணும். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. ஸோ இவ்வாறு உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டவராய் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ற அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 110. ஸோ இது தீர்க்க தரிசனமான வசனமாக இருக்குது. ஸோ கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில்
உட்காரும் என்றார். ஸோ இதற்கு இணையாக மார்க்கு 16:19 வசனத்தை வாசிக்கலாம். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். ஸோ இந்த இது அந்த அப்போஸ்தலருடைய கண்டினியூஷனாக அது இருக்குல்ல ஆக்சுவலாக. ஸோ எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்தார். ஸோ இது அந்த யோவானில் வாசித்த அதோட இணைச்சி யோசித்து பாருங்கள். ஸோ ஆதி முதல உம்மிடத்தில் எனக்கு இருந்த அந்த மகிமையை திரும்ப எனக்கு தாரும். ஸோ அந்த மகிமையை பெற்றவராய் ஸோ மறுபடியுமாக பிதாவின் வலது பாரிசத்தில் போய் அமர்கிறார். மீண்டும் மகிமையோடு வருதல். ஸோ அந்த அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் வாசித்தோம்ல. ஸோ அந்த தேவதூதர்கள் சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, ஸோ கலிலேயராய் மனுஷர் அந்த ஒலிவ மலையிலேருந்து எப்படி இவர் வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அதே போல் மறுபடியும் வருவார். ஸோ நியாயாதிபதியாக நியாய தீர்ப்பு செய்கிறவராக வருவார். ஸோ ஸோ அவர் மகிமையோடு வருவார். ஸோ எல்லாருடைய கண்களும் அவரை காணும். ஸோ மத்தேயு 24:30. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். ஸோ மகிமை உடையவராய் வானத்தில் மறுபடியும் வருவார். ஸோ ஸோ எல்லா கோத்திரத்தாரும் ஸோ எல்லா ஜனங்களும் இதை காண்பார்கள். ஸோ அது இதில் சொல்லப்பட்டிருக்குல்ல, ஸோ அவராலே ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலை. ஸோ கண்டவுடனே அவங்களுடைய முதல் ரியாக்ஷனே புலம்புறது, அழுது புலம்புறது தான். ஸோ தெசலோனிக்கேயர் 4 16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஓகே. ஸோ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதர்களுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். ஸோ பிலிப்பியர் 2
10 11. ஏற்கனவே இதை வாசிச்சிருக்கோம், திருப்பி வாசிக்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஸோ இப்போ அந்த விண்ணேறுதலுடைய மகிமை என்ன அப்படின்றத ஒரு சின்ன கிளிம்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் எந்த மகிமை உடையவராக இருந்து பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். ஸோ அந்த கம்பேரிசனையும் மறுபடியுமாக அவர் அந்த மகிமையை தரித்து கொள்ளும்படி மறுபடியும் பரலோகத்திற்கு ஏறினார் அப்படின்ற அந்த இதோட அந்த கண்ணோட்டத்தோட நம்ம அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கணும். ஸோ இந்த 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 இதில் வாசிச்சோம்ல, தாழ்மைப்படுத்தப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல். ஸோ நம்ம அடிக்கடி பார்ப்போம்ல, ஐசக் அங்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகவும் யூதராஜ சிங்கமாகவும் காணப்படுகிறார். ஸோ ரெண்டுமே இங்கே நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ரெண்டாவதா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் மாதிரி போகும்போது எனக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதில் இந்த டாஸ்க் உங்கள் எல்லாருக்கும் நீங்களே எழுதி பாருங்கள். ஆக்சுவலாக உங்கள் வீட்டில் நான் யூத் மீட்டிங்கில் இருக்கவங்களுக்கு இது டாஸ்க்கு தான், நீங்கள் எழுதி கண்டிப்பாக கொண்டு வரணும். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்டது இமேஜின் யுவர் லைஃப். ஸோ உங்களுடைய லைஃப்பை ஒரு மூவியாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதோடைய டைட்டில் என்னது? ஸோ டைட்டில் என்னது, அதில் மெயின் கேரக்டர் யார்? ஸோ மெயின் கேரக்டர் யார்? ஸோ 3 இம்பார்ட்டண்டான சீன்ஸ். எண்டு கிளைமேக்ஸ் என்னது? ஸோ இதை பிப்ளிக்கல் அடிப்படையில் நீங்கள் யோசித்து எழுதுங்க. ஆனால் என்ன எழுதுனேன்றதை இதோட இணைச்சி சொல்லலான்றதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணுறேன், எல்லா வசனத்தையும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன எழுதுனேன்னா, த மெயின் கேரக்டர், ஸோ வேதத்தின் நாயகன் கிறிஸ்து, நம்ம வாழ்க்கையினுடைய, நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய மெயின் கேரக்டரும் கிரைஸ்ட் தான். ஸோ ஏன்னா அப்போஸ்தலனுடைய நடபடிகளில் எல்லாரும் பார்க்கறது அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள், அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்கள்லாம் மேட்ரு கிடையாது.
அப்போஸ்தலரை வைத்து தேவன் என்ன செய்தார் அப்படின்றது தான் மேட்டர். ஸோ நம்மளை குறித்து நாம் எண்ணும் பொழுதும் அதை தான் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கணும். ஸோ மெயின் கேரக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ டைட்டில், ஸோ கரண்ட் லைஃப், ஸோ நான் கொடுத்தது வந்து சான்டிஃபிகேஷன், ஸோ பரிசுத்தமாகுதல், ஸோ டைட்டிலாக கொடுத்தேன். ஸோ இதில் வந்து சீன்ஸை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேஜர் சீன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு சிந்தித்தது என்னன்னா, தேவனுடைய நித்திய திட்டம். ஸோ நம்ம பிறந்ததுலேருந்து தானே யோசிப்போம். ஸோ அங்கேருந்து யோசிக்க வேணாம், அதுக்கு முன்னாடி போவோம். ஸோ உலக தோற்றத்துக்கு முன்பதாக, ஸோ பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், ஸோ காட்ஸ் இட்டர்னல் பிளான். ஸோ நம்முடைய ரட்சிப்பு தேவனுடைய நித்திய திட்டம், நம்முடைய முடிவு அல்ல. ஸோ அதுக்கான கீவேர்சஸ் அதை வாசித்தோன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு சீனுடைய இது புரியும். ஸோ எபேசியர் 1 தமக்கு முன்பாக, எபேசியர் 1:4-5 வசனங்களை வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஸோ இந்த கீவேர்ஸில் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரட்சிக்கப்பட்டவராய் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் குற்றமில்லாதவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் எப்பொழுது நம்ம முன்குறித்தார். ஸோ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் முன்குறித்தார்னா உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. யாருக்குள்ள? ஸோ அது இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போனா கிறிஸ்துவுக்குள் முன்குறித்தார்னா அப்போ கிறிஸ்துவை கொண்டு தேவனுடைய திட்டம் என்ன? ஸோ அதனால்தான் கிராஸ், சிலுவை பிளான் பி கிடையாது. ஸோ ஓகே, மனுஷங்களை படைச்சிட்டோம், இவனுங்க உருப்படாமல் போயிட்டானுங்க, ஸோ அதை நான் சரி பண்ணுறேன். ஸோ அப்படி இல்லை. ஸோ இது வந்து க்ளீனாகவே முன்குறிக்கப்பட்ட திட்டம். ஸோ கிறிஸ்து தான் அங்கே திட்டம். கிறிஸ்துவே ஏன் இதெல்லாம் பண்ணணும்? ஏன் அவர் தாழ்விடங்களை இறங்கணும்? திருப்பியும் மகிமைப்படுத்தப்படணும். ஸோ அவருடைய நாம மகிமைக்கென்று. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் சீன். ரெண்டாவது வந்து ஸோ காட்ஸ் எஃபெக்சுவல் கால். ஸோ மறுக்க முடியாத அழைப்பு. ஸோ அநேக நேரத்தில் நம்மளை பற்றி நினச்சி கொள்வது என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டது வந்து என்னுடைய ஓன் டிசிஷன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ நானாக அது முடிவெடுத்தேன். ஸோ ஆனால் வேதம் என்ன நமக்கு போதிக்கிறது? ஸோ ஸ்பிரிச்சுவலி டெத்து அப்படின்றது தான் வேதம் எனக்கு சொல்லுது. ஸோ நான் தேவனுடைய அழைப்பை கேட்க இயலாதவனாக இருந்தேன். ஸோ மொத சீனையும் ரெண்டாவது சீனையும் லிங்க் பண்ணணும், கரெக்டுங்களா? இல்லைன்னா படம் புரியாது. ஸோ மொதல் சீன் என்னது?
ஸோ முன்குறித்தல், அதை செயல்படுத்த தேவன் மறுக்க முடியாத அழைப்பை என்னிடத்தில் விடுகிறார். ஸோ அதனால தான் சுவிசேஷம் எவ்வளவு இம்பார்ட்டண்ட், அதில் எதையும் கலக்காதீங்க அப்படின்றது அதுக்காக தான் சொல்லப்படுது. இது உங்களுடைய திறமையினால் ஒருத்தனை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வர்றது கிடையாது. ஸோ என்ன தான் எஃபர்ட் போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் கொடுங்க, ஒருத்தர் உங்களால் ரசித்தர முடியுமா? நோ. ஏன்னா ஃபஸ்ட்டு சீன் புரிஞ்சாதான் செகண்ட் சீன். ஸோ அதில் என்னுடைய டெஸ்டிமோனி எழுதினேன். ஸோ அதை வேணாம், நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஸோ யோவான் 6:37. எபேசியர் 1-2 படிக்கலையா? ஓகே, ஃபஸ்ட்டு எபேசியர் படிச்சுட்டு வரலாம். எபேசியர் 2:1-5. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முதற்காலத்திலே உலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதில் அந்த என்னுடைய ரட்சிப்பு எப்படி நடந்ததுன்னு தெளிவாக இருக்குல்ல. அக்கிரமங்களினாலும் பாவத்தினாலும் இந்த மற்றவர்கள் எப்படி தேவனுடைய கோபாக்கினையின் பிள்ளைகளாக நடந்து கொண்டார்களோ அப்படிதான் நான் இருந்தேன். சுவிசேஷம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்து அதை அந்த உயிரை நம்மளிடத்துல கொடுக்கிறார். ஸோ எப்படி அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஸோ மற்ற வசனங்கள் பதிலாக நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸோ நான் அடிக்கடி ஐசக் அங்கிள் யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள். ஸோ லாசரஸ், ஸோ மரித்து 4 நாள் ஆச்சு. மரித்தவங்களுக்கு சத்தம் கேட்காது, கரெக்டுங்களா? அவங்களால உணர முடியாது, என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அது ஒரு செத்த சரீரம். ஸோ 4 நாள் ஆச்சு, பேட் ஸ்மெல்லும் வருது, கரெக்டுங்களா? ஸோ லிட்ரலி ரட்சிக்கப்படாதவர்களுடைய நிலைமை அதான். ஸோ அவங்க மரித்தவர்களாக ஸ்மெல், பேட் ஸ்மெல், பாவம் அவ்வளோ கொடூரமான பாவத்தினால நிறைந்தவர்களாக அதுலேருந்து வெளியே. ஸோ ஜான் பைப்பர் அந்த நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் அந்த புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது ஸோ கற்பாம்பூச்சினால் நெக்லஸ் பற்றி ஒரு அனாலஜி சொல்லுவார். ஸோ அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஓ இது வந்து வைரத்தினால உள்ள ஒரு நெக்லஸ்ஸு, ஆனால் அது ஒரு கற்பாம்பூச்சி நெக்லஸ்ன்றதை அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் அவங்களுக்கு டீச் பண்ணுறது அதுதான். ஸோ மணி மற்றவர்களுக்கு முன்பதாக உங்கள் பேங்க் பேலன்ஸ் தான் உங்களுக்கான மதிப்பு அப்படின்னு காட்டுது.
ஸோ தேவனுக்கு முன்பதாக அது ஒன்றுமே கிடையாது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. மறித்தவர்களாக இருந்தோன்னா, பாவத்தில் மறித்தவர்களாக இருந்தோன்னா. ஸோ அப்படி தான் சுவிசேஷத்தை கேள்விப்படும் பொழுது தேவன் லாசரு எப்படி கால் பண்ணுறாருல, லாசருவே வெளியே வா. ஸோ அதே மாதிரி தான் சுவிசேஷம் நீ உயிரடை அப்படின்னு எனக்கு சொல்லுது. ஸோ அது கேட்க கூட எனக்கு திராணி கிடையாது, அதையும் அதை தேவன் தருகிறார். ஸோ இதான் செகண்ட் சீன். ஸோ born again, ரட்சிப்பு. ஸோ சான்டிஃபிகேஷன் அடுத்து. ஸோ மூணாவது சீன் பரிசுத்தமாக்கப்படுதல். அது கூட எப்படி ரட்சிப்பு நடந்தது அப்படின்ற அந்த இதில் ரட்சிப்பில் என்ன தேவனுடைய கோபாக்கினை நீக்கப்பட்ட அந்த காரியத்தையும் நம்ம பார்த்துட்டு வரலாம். த கிராஸ், ஜீசஸ் டுக் த ராத் வி டிசர்வ்டு. ஸோ நாம் அடைய வேண்டிய தேவ கோபாக்கினையை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஸோ நான் இங்கே வந்து தான் இந்த ஒரு பாயிண்ட்டையே அறிஞ்சு கொண்டேன். எம்பிடிசியில் வந்து தான் சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போகிறேன். என்னுடைய பாவத்துக்காக தான் மரிச்சார். ஐ மீன் அதுக்கு உண்மைதான். ஆனால் தேவனுடைய தேவன் பிதா குமாரன் பரிசுத்தாவி. ஸோ பிதா குமாரன் அந்த ரெண்டு பேருக்கான அந்த அந்த திருத்துவத்தை குறித்து சொல்லும் போதே ஒரே இதில் சொல்லிடுறாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம், நீ அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி இதை அவங்க யோசிக்க முடியும்? ஸோ தேவனுடைய கோபாக்கினியை குமாரன் தம் மீது ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை எந்த பென்டிகாஸ்டில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க? நான் கேள்விப்படவே இல்லை. ஸோ சின்ன வயசுலேருந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அநேக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன். ஆனால் இந்த பாயிண்ட்டை வந்து விட்டுருவாங்க. ஸோ ஏன்னா நம்ம பார்க்கறதெல்லாம் பாவம், ஆனால் பாவத்தின் தண்டனை எவ்வளோ பெருசுன்றத பார்க்கறது கிடையாது. ஸோ பாவத்தின் தண்டனை தான், நியாயப்பிரமாணம் தான் பாவம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது இல்லை. ஸோ அந்த நியாயப்பிரமாணம் எதில் பலன் கொள்ளுதுன்னா தண்டனை, தேவனுடைய கோபாக்கினை. ஸோ ரோமர் 3:23. ஸோ எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஏசாயா 53 த மெயின், இந்த வசனம் வெளிப்படையாக இந்த பாயிண்டை சொல்லுதில்ல. ஏசாயா 53 10வது வசனம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சன்னதியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஸோ அவரோ அவரைனா யாரு யார?
ஸோ 53வது அதிகாரத்தில் கிறிஸ்துவனுடைய பாடு மரணங்களை நம்ம பார்க்குறோம். ஸோ முன்னாடி ஃபுல்லாக மனுஷர்களால் அசட்டப் பண்ணப்படுறது, அது எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இங்கே அவரோ அவரை அப்படின்னு யாரை குறிக்குது? பிதா. பிதா தேவனுடைய கோபாக்கினையை அவர், ஏன்னா அவர் மட்டும்தான் அதை பண்ண முடியும், வேற எந்த யாராலையும் அதை பண்ண முடியாது. ஸோ ஆசிஸ் ப்ரோலா அவர் பேர் என்ன மறந்துடுச்சு. ஓகே ஓகே, அதை பண்ண சான்டிஃபிகேஷன் போகலாம். ஸோ இப்படி மீட்கப்பட்டவர்கள், ஸோ போன வாரம் பார்த்தோம்ல, வி ஆர் நாட் சேவ்டு பை குட் ஒர்க்ஸ். நம்மளுடைய நான் நன்மை செய்கிறதுனால தேவன், ஓ இந்த பையன் நான் ஒரு நல்லா, நான் சின்ன வயசுலாம் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஓ நம்மளுக்குள்ள இவ்வளோ நன்மை இருக்குது போல இருக்கு, அதனால தான் நம்ம வந்து கடவுளை நம்மளை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. ஸோ வி ஆர் நாட் சேவ்டு பை அவர் குட் ஒர்க்ஸ் ஒன்லி, பட் வி ஆர் சேவ்டு ஃபார் குட் ஒர்க்ஸ். ஸோ நாம் அந்த பரிசுத்தமாகுதலில் இதில் நாம் நன்மை செய்யும்படிக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஸோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஸோ கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு, இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டவர்கள் கிறிஸ்துவின் சாயலை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக வாழும்படிக்கு அவர். ஸோ நான் இன்னும் அநேக பாயிண்ட்ஸ் இருக்கு, நான் ஸ்ட்ரைட்டாக கடைசி கிளைமேக்ஸ் போயிருந்தேன். ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே, ஸோ நியாய தீர்ப்பு நாள். ஸோ இது கொஷின் வந்து என்னன்னா, ஸோ எதன் அடிப்படையில் நான் நியாய தீர்ப்பு நாளில் பரலோகத்திற்கு செல்லுவேன்? ஸோ இதை ஐசக் அங்கிளும் எடுத்திருக்காரு. அதனால் நான் அந்த சாலிட் ஜாயில் விசுவாசிகள் எவ்வாறு நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற அந்த இதை சொல்லி நான் முடிக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அதில் இந்த சீனும் கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வெளிப்படுத்துதல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டோம். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர்
தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஸோ நியாய தீர்ப்பில் நாம் நிற்கும் பொழுது ஸோ என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வசனம் சொல்லுதுல, தங்கள் தங்கள் கிரியை தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஸோ இதில் முதல் பாயிண்ட்டை நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இதை தப்பாக இன்டர்பிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ நியாய தீர்ப்பில் விசுவாசிகளின் பாவங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்ட பாவமாக கருதப்படுகிறது. ஸோ திஸ் இஸ் அ மெயின் பாயிண்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இல்லைனா என் நித்தியம் குறித்த நம்பிக்கையை என்னால் வைத்துக்கொள்ள முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த வாரத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த வாரம் முழுக்க நீங்கள் செஞ்ச பாவங்களை எழுதுங்கன்னு சொன்னால் எல்லாரும் எழுதுவோம். ஸோ தேவன் நம்ம போன வாரம் தான் பார்த்தோன்னு நினைக்கிறேன், ஒரு தப்பு செஞ்சாலும் அது பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் தேவன் நீதி உள்ளவர். ஸோ ஒரு குற்றம்னாலும் ஃபுல்லாக நீ நியாயப்பிரமாணத்தை மொத்தமாக மீறினதுக்கு தான் சமம், அதனால் போக முடியாது. அப்போ என்னுடைய நித்திய நம்பிக்கை எதன் மீது உள்ளதுன்னா, கிறிஸ்து எனக்காக நிறைவேற்றின நீதியில் தான் எனக்கு, அதன் அடிப்படையில் தான் நான் உள்ளே போக முடியும். ஸோ அதை ஒரு ஊழிக்காரன் நேம் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சாலிட் ஜாயில் அது இவர் ஒரு சீனை அதை கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீனை நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாம் அவன் செய்த கிரியையில் தக்கதாக. ஸோ ஒரு 4 ஃபைல்ஸ், செட் ஆஃப் ஃபைல்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ரெக்கார்டு, ஸோ ஒரு புத்தகம், நம்ம ஏதோ ஒரு ரெக்கார்ட்ஸ், அதில் நம்மளுடைய செயல்கள் எல்லாமே லிஸ்ட் ஆகிருக்கும். நம்மளுடைய எல்லா செயல்களும் அதில் இருக்கும். ஸோ அதை ஒரு 4ஆக பிரித்து அதை 90 அதுக்கு மார்க்ஸ் போடுறாங்க. 91லேருந்து 100 அது மொதல் ஃபைல்லையும் என்னுடைய செயல்கள்லாம் எழுதி, இந்த செயல், ஸோ காலையில் என்ன இதை பண்ணியிருக்கான் அப்படின்றத எழுதி அதுக்கான மார்க்கு 91லேருந்து 100 அது ஒரு செட் ஆஃப் ஃபைலில் இருக்கும். ஸோ ரெண்டாவது 81லேருந்து 90, ஸோ அது ஒரு செட் ஆஃப் செகண்ட் ஃபைலு. மூணாவது ஃபைல் 71லேருந்து 80. ஸோ இது மதிப்பு, இந்த 71லேருந்து மதிப்பு. 61லேருந்து 70. ஸோ இப்போ 4 செட் ஆஃப் ஃபைல். இதில் 60 மார்க்குக்கு கீழே உள்ள ஃபைல்ஸ் இருக்குது. அதுதான் பெரிய ஃபெயிலாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ 5ஆம் நிலை அல்லது தோல்வி என்று வைத்துக்கொள்வோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். அதில் பெயர் எழுதியிருக்கா அப்படின்னு பார்க்கப்படும்ல. ஸோ அதாவது அப்படி பார்க்கப்படும் பொழுது கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன நடக்கும்னா, அந்த 1வது ஃபைல் தான் ஃபஸ்ட்டு 100%. ஸோ அவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு வச்சுக்கிட்டா. ஸோ இப்போ கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் நியாய தீர்ப்பில் போய் நிற்கிறாங்க. இப்போ என்ன நடக்கும்னு அவர் அனாலஜி மாதிரி சொல்கிறது இந்த 3, 2, 3, 4 இந்த ஃபைல்ஸில் உள்ள குட்டி குட்டி பாவங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து 5th ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அந்த 2, 3, 4ல் உள்ள நன்மையான காரியங்கள் இது எல்லாத்தையும் எடுத்து 1st ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்குதான்றதை பார்க்குறாங்க. அது பக்கத்தில் சிலுவை மரத்திலான ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த 5th ஃபைல் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுறாங்க, எரிச்சிடுறாங்க.
ஸோ அது அதை தான் முதல்ல பார்த்தோம்ல, மன்னிக்கப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தத்தினால மன்னிக்கப்பட்ட பாவங்களாக அவைகள் நினைவு கூறப்படாதவைகளாக எரிக்கப்படுறத பார்க்கணும். இந்த நன்மையான காரியங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபைலில் இருக்குல்ல. ஸோ அது ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஒரு முத்திரை போடப்பட்ட உரையை எடுப்பார்கள். அதில் இலவசமான கிருபையின் ஊக்கத்தொகையை ஜீவன் என எழுதப்பட்டு இருக்கிறோம். அதில் இந்த முதல் மதிப்பெண் இருக்குல்ல, அந்த கிரியைகள் அதெல்லாம் எடுத்து அந்த ஜீவன் அந்த முத்திரை போடப்பட்ட அந்த ஃபைலில் வைப்பாங்க. ஸோ வச்சுட்டு இந்த ஃபைனலாக இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். பின்பு அந்த உரையை பிரித்து கொண்டு இவர் கூறுவார், இவர்கள் உங்கள் வாழ்க்கையில் என் பிதாவின் கிருபைக்கும் எனது இரத்தத்தின் மதிப்பிற்கும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உண்டான, ஸோ அந்த இவங்களுடைய கிரியையெல்லாம் இருக்குல்ல, அந்த கிரியையெல்லாம் எடுத்து அந்த சீல் போடப்பட்ட அந்த ஃபைலில் வச்சுட்டு கிறிஸ்து சொல்கிற காரியமாக அவங்க இதை சொல்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் என் பிதாவின் கிரியைக்கும் எனது இரத்தத்தின் மதிப்பிற்கும் பரிசுத்த ஆவியின் பலத்தினால் உண்டான கனி என்பதற்கு சாட்சி பகிர்கின்றன. உங்கள் வாழ்வு நித்திய வாழ்வு என்பதற்கு இந்த கிரியைகள் சாட்சி பகிர்கின்றன. இவைகளின்படி நீங்கள் உங்கள் பலனை பெறுவீர்கள். நீங்கள் உங்கள் எஜமானின் நித்திய மகிழ்ச்சிக்குள் பிரவேசியுங்கள். ஸோ அதனால் ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் கனியை தேவன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அவைகளை அவர் இவைகளெல்லாம் கிறிஸ்துவினால். ஸோ அதனால தான் இந்த வசனத்தை இதையும் இப்போ இணைச்சி பார்த்தா நம்மளுக்கு புரியும்ல. அவன் செய்த கிரியை தக்கதாக பலனை அடைவான். ஸோ நம்மளுடைய ரட்சிப்பு முழுக்க கிறிஸ்துவின் நீதியை மட்டும்தான் சார்ந்து இருக்கு. ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த அவர்களுடைய கிரியைகளும் ஆண்டவர் கணக்கில் வச்சிருக்கிறார். ஸோ ஏன்னா அதையெல்லாம் அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள், கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கு. ஸோ இதன் அடிப்படையில் தான் விசுவாசிகள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் அப்படின்றத கிளைமேக்ஸ் இதுதான். இப்போ நான் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் அந்த 9லிருந்து 11 வசனங்களை படித்து முடிச்சிடலாம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஸோ ப்ரே பண்ணலாம். ரெடியாண்ணா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையிலே ஆண்டவரே நாங்களோ ஆண்டவரே அப்பா உம்மை அறியாதவர்களும் அக்கிரமங்களினாலும் ஆண்டவரே பாவங்களினாலும் ஆண்டவரே நிறைந்தவர்களாக